மகளிர் சுய உதவிக் குழுவினரால் 5 நாட்கள் நடைபெற்ற உணவு திருவிழாவில் 1,55,00,000 ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன எனும் மகத்தான சாதனையை பாராட்டி சிறப்பிக்கும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றினை வழங்க உள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் உணவு திருவிழாவில் சிறப்பான செயல்பாடு மற்றும் அவர்கள் பங்கேற்ற அந்த வெற்றிக்கான சான்றுகள் தற்போது வழங்கப்பட இருக்கின்றன. முதல் இடம் நீலகிரி மாவட்டம் குடிகாலம்மன் குழுவினர். சிறந்த விருந்தோமல், நேரம் தவறாமை, விற்பனை திறன், உணவின் சுவை உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். குடிகாலம்மன் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பாராட்டு சான்றையும் நினைவு பரிசையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இரண்டாம் இடம் கோவை மாவட்டம் வின்னர் மகளிர் சுய உதவிக் குழுவினர். இவர்களின் கோவை கொங்கு பிரியாணி சென்னை மக்களை கவர்ந்தது. இரண்டாம் இடம் பெற்றுள்ள வின்னர் சுய உதவிக் குழுவினருக்கு பாராட்டு சான்றும் கேடயமும் வழங்கப்படுகிறது. மூன்றாம் இடம் சென்னை தன்னம்பிக்கை மகளிர் சுய உதவிக் குழுவினர். இவர்களின் தயிர் பூரி மக்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. காயத்ரி பெற்றுக் கொள்கிறார்.